அதான் வீடு வந்து கோயில் பக்கத்தில் கட்டியிருக்காங்க. கோயிலுக்கும் வீட்டுக்கும் இடையில ஒரு சந்து மாதிரி இருக்குது. என்ன அந்த அந்த வீடு வந்து பனி அப்படியே நின்றுக்கிட்டே இருக்குது. வேறு அடுத்து இன்னும் ஏதோ கேள்வி கேட்டீங்களா? அதெல்லாம் கிடையாதுல்ல. அதாவது இல்லை வந்து இப்போ வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது வீடு கட்டி? இல்லை எவ்வளோ உயரம் கட்டியிருக்கே, என்ன செஞ்சுருக்கிய? பேஸ்மெண்டத்தில் அப்படியே நிற்கோ. இப்போ வந்து என்ன நிலையில் நிற்கி? பொருளாதாரம் ரூபா இல்லாமல் நிற்கா? கெட்டிக்கிட்டு கீழே நின்றுக்கிடுச்சா? அப்படி கிடக்கு அப்படிங்கிய. அந்த வேலை வந்து நடக்காமல் அப்படி ப்ரெஸ் பண்ணுறதோடு நின்றுச்சு. அதுக்கு ஏதாச்சும் புனர் இது விஷயம் கொடுக்கணும். அது ஏன் இதுக்கு என்னென்னு அகத்திய பெருமான்ட்ட கேட்போம். இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்கலையோ இது சம்மந்தமாக? வர சொன்னாங்களா? 4 பௌர்ணமி வந்தீங்களா? இங்கே வர முடியல. எங்கே போனீங்க? சிவன் கோயிலுக்கு போனீங்களா? சரி, ரைட்டு. இங்கே தான் 4 தடையும் வரணும். ஆகமம் போட்டால் இங்கே தான் வந்துடணும். என்ன? சரி, ரைட்டு. இருந்தாலும் அகத்திய பெருமான்ட்ட கேட்போம். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஃபவுண்டேஷன் போட்டது? அடித்தளம் ரொம்ப நாள்லாம் என்பட்டு இவ்வளவு அந்த ஃபவுண்டேஷனோட நிற்கி. கல் மட்டும். சரி, ரைட். என்பட்டு வாழ்க. அதான் அந்த கட்டி 10 வருஷமாக தடைப்பட்டு போயிடுச்சான். அதை எதாவது புத்துயிர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கே ஆகமங்க வந்து 4 பௌர்ணமி ஓட்டிருக்காங்க. 2 பௌர்ணமி இங்கே வந்துட்டு 2 பௌர்ணமி உள்ளுக்குள்ளே போயிடுச்சான். உள்ளூர்லேயே போயிட்டாங்க, இங்கே வர முடியாமல். நிறைந்திருக்கும் எவ்விடத்திலும் சிவமகா வாழை சித்தனுடைய பேராற்றல் அகத்தியனுடைய அனுக்கிரக நிலையோடு ஈராற்றலும் பேராற்றலாய் வலம் வருகின்ற அத்தளமதில் சென்று வணங்கி நிற்கையில் அந்நிலையும் கைகூடும் என்றும் அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி உயர்வாய் அத்தடைகள் நீங்குவதற்குரிய ஆகம நிலைதனை அகத்தியன் உரைத்திருந்த பொழுதும் சித்தனவன் கரமதிலிருந்து வினைதீர்க்கும் கனிகளை ஒரு திருநீற்றில் கலந்து அற்புதமாய் அவள் கரம் கொடுத்து அக்கணிதனை நன்றாக 4 நிலையாக பிளந்து 4 திசை மூளை அத்தகைய திசைதலினும் அக்கனி சாற்றினை விற்று அகத்திய நாமங்களை மூவேலு முறை சிவமகா வாழை சித்த நாமங்களை மூவேலு முறை உச்சரித்து அவ்விடத்திலிருந்து மறுபுறம் திரும்பி நோக்காது தன் இல்லம் வந்தடைய அகத்தியன் யாம் ஆசி வழங்குகின்றோம். அற்புதமாய் அத்தடை நீங்குவதற்குரிய ஆற்றலை சஷ்டி பெருநாயகனின் அருள்வேலுக்கு சித்தனிட்ட அபிடேக நிலைகள் சென்று சேர்கின்ற புனித கங்கா நதிநீரின் பேராற்றலால் அத்தடை நீங்குகின்ற ஆற்றலை ஆசியாக வழங்கி அகத்தியன் அமர்கின்றோம் யாம்.